அவ்வளோ பிற்போக்குத்தனமாக இருந்த காலகட்டங்களில் மனைவியை அமர வைத்து தான் நின்று கொண்டு புகைப்படம் எடுத்தார். அதான் பாரதியுடைய ஸ்பெஷாலிட்டி. எல்லாருமே நீ சொல்லுவாங்க, சில வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா அப்படின்னு. ஆனால் அது முழு பாட்டு முன்னாடி விட்டாங்க. தேடிச்சோறு தினம் தின்று சில சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்பமிக உழண்டு பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறேன பின்மாயின் சில வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா பாரதி. ஆனால் என்ன பண்ணுறது, நல்லவங்களை அந்த உலகம் ரொம்ப வறுமையில் விட்டுருது. பாரதிக்கு அந்த வறுமை ரொம்ப அவர் ஆட்கொண்டு விட்டது. நான் சரியான உணவு இல்லை, அதான் ஒரு வரியில எதிரார், தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம்ன்றார். உலகத்தையே அழிச்சிடலாம். 2 மொழி 3 மொழிலாம் இல்லை, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போன்று இனிமையாவது உண்டோன்னு கேட்குறான். பாருங்க, இப்போ அவருக்கு எத்தனை மொழி தெரிஞ்சிருக்கு பாரு. தமிழ் பேசியிருக்காரு, எழுதியிருக்கிறாரு, இங்கிலீஷ் பேசியிருக்காரு, எழுதியிருக்கிறாரு, கன்னடம் பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு, தெலுங்கு பேசியிருக்காரு. சுந்தர தெலுங்கினில் பாட்டை செய்ப்போன்னு சொல்றாரு அவர். வணக்கம், நான் தமிழ்வேந்தன். இன்று பாரதி அவருடைய பிறந்த நாள் 11/12. அவர் பிறந்தது 1882. எட்டயபுரத்தில் பிறந்தார். அதான் வரலாறு. மற்ற கவிஞர்களை விட பாரதி எப்படி எல்லார் மனதிலே ஈடுபட்டார், இறங்கினார் என்றால், அவர் பிறந்த காலகட்டங்களில் உடன்கட்டை ஏறுது சதியே இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்து சாதிய மறுப்பு, கடவுள் மறுப்புலாம் பேசியிருக்கார். பிற்பாடு காளியை பற்றி ஒரு பாட்டெல்லாம் எழுதியிருந்தார். அவ்வளோ பிற்போக்குத்தனமாக இருந்த காலகட்டங்களில் மனைவியை அமர வைத்து தான் நின்று கொண்டு புகைப்படம் எடுத்தார். அதான் பாரதியுடைய ஸ்பெஷாலிட்டி. மாபெரும் கவிஞன், முற்போக்குவாதி, பத்திரிகை ஆசிரியன், அப்படியே பன்முக படைப்பாளியாக அவர் இருந்தார். பாரதிங்கிறது பின்னாடி வழங்கப்பட்ட பட்டம். சுப்பிரமணியன் தான் அவருடைய இயற்பெயர். வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடினார். அதுக்காக வேண்டி அவர் கைது செய்யப்பட்டார். அவர் பாண்டிச்சேரி அப்போது யூனியன் டெரிட்டரியில் அங்கே வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. இப்படியா அவருடைய வாழ்க்கை முறை போயிட்டு இருந்த காலகட்டங்கள் பாரதி. அதாவது எல்லாருமே நீ சொல்லுவாங்க, சில வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா அப்படின்னு. ஆனால் அது முழு பாட்டு முன்னாடி விட்டாங்க. தேடிச்சோறு தினம் தின்று சில சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்பமிக உழண்டு பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறேன பின்மாயின் சில வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா பாரதி. ரொம்ப சொற்ப வயசுலேயே அவர் இறந்து போகிறார் பாரதி. பாரதி எழுதியது கூட அந்த முண்டாசு கவி. பாரதி எழுதியது பூராவே முற்போக்கு சிந்தனையான பாடல் தான். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, தின்ன பழம் கொண்டு தருவான் பின்னாடி திங்கும் போதே தட்டி பறிப்பான்னு அந்த கண்ணனுடைய ஹியூமர் சென்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பாரதியால் எக்ஸ்போஸ் பண்ண முடிஞ்சிருந்தது. வெள்ளைக்காரனை எதிர்த்த சுதேசமித்திர பத்திரிகை, இதெல்லாம் அவர் நடத்தின மிகப்பெரிய போராட்டங்கள். ஆனால் என்ன பண்ணுறது, நல்லவங்களை அந்த உலகம் ரொம்ப வறுமையில் விட்டுருது. பாரதிக்கு அந்த வறுமை ரொம்ப அவர் ஆட்கொண்டு விட்டது. நான் சரியான உணவு இல்லை, அதான் ஒரு வரியில எதிரார், தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம்ன்றார். உலகத்தையே அழிச்சிடலாம் தனி ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு இல்லைன்னா. அப்போ அந்த உணவுங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட், அந்த பசியின் கொடுமை ஒரு மனுஷனுக்கு எப்படி இருந்திருக்குங்கிறத பாரதியோட அழுத்தமான வரிகளில் தெரிஞ்சிருக்கும். பாரதியா இன்னொரு பாடல், அக்கிரி குஞ்சொன்று கண்டேன் அது அங்கு ஒரு காட்டில் பொந்திட வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பொன்று உண்டோன்னு. தழல் என்றால் நெருப்பு இல்லை, நெருப்புக்கு மேலே ஒரு ஜுவாலை மாரி வரும்ல, அதான் தழல். ரொம்ப வெப்பமானது அது. அந்த எரிச்சு தள்ளக்குள்ள குஞ்சு மூப்பெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தாண்டா அப்படின்றத பாரதியார் தான் முதல்ல அதை எழுத முடிஞ்சது. ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் ஆக்சுவலாக இதானா, ஏன்னா இந்த வரியெல்லாம். ஆனால் அதை பாரதியார் ரொம்ப எளிமையாக அவரால் சொல்ல முடிஞ்சது பாரதி. ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ நம்மலாம் வேறு வேறு அலுவலகங்களில் கூட பாரதியார் ஃபோட்டோ யூனிக்காக இருக்கும். நம்ம அலுவலகத்துலேயும் பாரதி ஃபோட்டோ வச்சுருக்கோம். அது காரணம் அவர் மீது உள்ள, தமிழ் மீது உள்ள கொண்டு பற்று. அது முக்கியமாக சொல்லணும். இங்கே ஒரு 2 மொழி 3 மொழிலாம் இல்லை, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போன்று இனிமையாவது உண்டோன்னு கேட்குறான் பாரதி. அப்போ அவருக்கு எத்தனை மொழி தெரிஞ்சிருக்கு பாரு. தமிழ் பேசியிருக்காரு, எழுதியிருக்கிறாரு, இங்கிலீஷ் பேசியிருக்காரு, எழுதியிருக்கிறாரு, கன்னடம் பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு, தெலுங்கு பேசியிருக்காரு. சுந்தர தெலுங்கினில் பாட்டை செய்ப்போன்னு சொல்கிறாரு அவர். அவர் பிரித்து ஆளப்பார். இந்தியாங்கிற ஒருமித்த நாடு, சுந்தர தெலுங்கு தான் ரொம்ப அழகாக இருக்குது, அதில் பாட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்தனதியின் மிசைன்னு அந்த பாட்டோட ஆரம்பம். அவ்வளோ ஒரு உணர்ச்சி பொங்கிய கவிஞன். ஆனால் நம்ம எல்லாமே அவங்களெல்லாம் எளிதாகவே விட்டுடுவோம். பாரதியோட வீடை கூட இப்போ ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது வீடு பழமை மாறாமல் புதுப்பிக்கிறாங்க. முதலாவதுக்கு நன்றி, பழமையை உடைச்சி மாற்றிடாமல். பாரதியோட ஹைலைட்டாக சொல்லணும்னா, தன் மகளுக்கு கல்யாணம் நடக்குது. பாரதி என்ன செய்யற, கழுத குட்டியை தூக்கிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு. ரோட்டில் கழுத குட்டி இருக்குல்ல, அது தூக்கிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. அவர் தான் சொன்னார், எங்கள் வீட்டில் பூனை வளருதுரா, வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை, சுடு ஜாம்பல் நிறத்தில் ஒரு பூனைடா, குட்டி எல்லாம் வேறு வேறு கலரு,
பட் இவனுக்கு அது பூனைடான்னு சொன்னார். மனுஷனை சொன்னார், ஜாதி பார்க்குறீங்களாடா அப்படிங்கிற அந்த மீனிங் தான் அது. நம்ம எல்லாம் மனுஷன் தானடா, இது என்னடா ஜாதி அப்படின்றாரு. அப்போ அவர் இந்த பார்ப்பனியர்களை அக்ரஹாரத்தை மீறி கழுதியை தூக்குறது, பொண்டாட்டியை தோல் மேலே தோல் போட்டு அழைச்சிட்டு போகிறது. அப்போ வந்து பெண்ணு பின்னாடி நடந்து வரணும், ஆண் முன்னாடி நடந்து போகணும். அப்போ பக்கத்தில் வச்சு பாரதியார் அழைச்சிட்டு போனார். அப்போ அக்ரஹாரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க பிராமணர்கள்லாம், இவன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மகளுக்கு திருமணம் பண்ண உள்ள அங்கே உள்ள ஓதுவார்கள் தீட்சிதர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாரதி வந்தாக்க உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. பாரதி யதார்த்தமாக அந்த வழியாக போகிறார். அந்த அவர் கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம்லாம் அவருக்கு தெரியாது. இவ்வளோ கூட்டமாக வீட்டில் போனால் மகளுக்கு கல்யாணம். கண்ணம்மா, உன் வாழ்க்கை சொல்லவே நெஞ்சு அடைக்கிறது. உன் வாழ்க்கையை எப்படியம்மா நான் கெடுத்திருக்க முடியும்? உன் வாழ்க்கையை நான் எப்படி கெடுத்துருவேன்? வா மடியில் உட்காரது. பிராமணர்கள் தாரை வார்த்தை கொடுத்து மடியில் உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குற முறை சாங்கீதம். அப்போ மடியில் உட்காருன்னு சொல்லி மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார். எவ்வளோ ஒரு துர்ப்பாக்கியமான தந்தை. அதை நினச்சி பாருங்கள், அந்த வலி எவ்வளோ இருந்திருக்கும் அந்த மனுஷனுக்குள்ள. அப்படி வழிகொண்ட ஒரு மனிதன் பாரதியார். அப்போ இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். அப்படியே வர்றாரு, வீட்டுக்கு வந்தால் அரிசியெல்லாம் கிடையாது. பொண்டாட்டி என்ன செய்யுது, ஐயோ பட்னியோட வந்துருப்பாருன்னு சொல்லி அக்கம் பக்கமே அரிசி இரவல் வாங்கி வந்து வச்சு வடிக்க போகுது. அல்லே அடிக்கிறாரு மோட்டு மேலே. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீ கடல் மடலை எங்கள் கூட்டம்னு சொல்லி பேசுகிறாரு. எனக்கு இதுவே முரண்பாடான கருத்து இருக்குது. காக்கா குருவி எங்கேயே பொறுக்கி சாப்பிட்றோம். ஆனால் இவர் அந்த இயற்கை மீது கொண்ட நேசத்தை வேணா சொல்லலாம். பட் இவரோட சூழ்நிலை அப்படி இல்லை. இறுதியாக பாரதி திருவல்லிக்கோடி பார்த்தசாரதி யானை, ட்ரிப்ளிகேன்ல இருக்கல கோயில், அதோட யானை தள்ளி விட்டுருது. ஆக்சுவலாக அவர் யானை தள்ளி விட்டதுனால அது கொஞ்சம் மதம் பிடிச்சிருந்தது. அது சும்மா சொல்கிறாங்க ஊசி வச்சு பழம் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் இல்லை. அது கொஞ்சம் மென்டலி அந்த எலிஃபண்ட் வந்து டிஸ்டர்ப்டு. பாரதி வந்து கஜராஜனே கவிராஜனை வந்து உள்ள வழியை விடுங்கிறான். கஜம் என்றால் யானை, கஜராஜனே யானையின் அரசனே கவிராஜன் வந்து வழியை விடுங்கிறான். பாரதியோட அந்த அந்த மனநிலை. வாழைப்பழம் தான் கொடுத்தாரு, லைட்டாக கிக் பண்ணிட்டு வர. ஆனால் அவர் மருத்துவமனை போய் தான் இறக்குறாரு. மருத்துவமனையில் எப்படி இறந்தாருன்னா, சலைன்லாம் ஏறலை. ஏன்னா சாப்பிடாம இருந்ததுல ரத்தத்தில் வந்து நீர்ச்சத்து ரொம்ப குறைஞ்சி போய் டீஹைட்ரேஷன் ஆகிருந்தது. அப்போ சலைன்லாம் அவர் உடம்புல ஏறலை. இறுதியாக பாரதி இறந்து போகிறார். இன்று அவருடைய பிறந்தநாள். இன்றைக்கு இந்த பிறந்தநாளில் பிறந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பாரதியை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம், நிறைய எழுத்துக்கள். அவருடைய சின்னஞ்சிறுக்கிளிய கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கழுதீர்க்கே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், உன்னை அணைத்திடவே ஒரு அமிழ்து உண்டோ, உச்சிதனை முகந்தால் உள்ளந்தான் உன்மத்தமாகுதடி, மெச்சி உன்னை ஊரார் பேசினால் மேனி சிலுக்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் கல்வரி கொள்ளுதடின்னு சொல்கிறான் பாரதி. யார் மகளுக்கு சொல்கிறான். உச்சியை மோந்து குழந்தையோட தலையை மோந்து பார்த்தாக்க உள்ள உண்மத்தம்னா மென்டல் தம்பி, மென்டல் ஆகுது. கன்னத்தில் முத்தம் கொடுத்தினா அப்படியாந்து என் செல்லக்குட்டி எனக்கு கல்வெறி கொள்ளுது, போதை வெறி ஏறிடுது, கல்வெறி கொள்ளுதடிங்கிறான். மெச்சி உனை ஊரார் போதும், ஐயையோ உங்க பொண்ணு மாதிரி உண்டான யாராவது மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி, சிலுத்து அம்மி போகுது அப்படின்றான் பாரதி. அந்த மகளை வச்சு சொல்கிறேன். அந்த மாதிரி ஓமை கவிஞர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப குறைவாயிட்டாங்க. மினை கவிஞர்களே குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பாடி பாரதிதாசன், கண்ணதாசன், பாரதிய மாதிரி ஸ்பான்டனிஸாக எழுத வந்தது கண்ணதாசன் எழுத வந்தார் இண்டஸ்ட்ரியில். இன்னைக்கு வைரமுத்து வரைக்கும் அதே லைனில் வர்றாங்க. ஸ்பான்டனிஸுங்கிறது கண்ணதாச அளவுக்கு யாரும் கொடுக்கல. ஏன்னா 3ஆம் பிறையில் கண்ணே கலைமானின்னு ஒரு பாட்டு இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏர்போர்ட்டில் போய் சுச்சுவேஷன் சொல்கிறாங்க கமலஹாசனும் பாலு மகேந்திராவும். என்னடா எங்கே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நான் கிளம்பிட்டேனடா அப்படின்னு. என்னடா சுச்சுவேஷன்? உடனே இந்த மாதிரி ஒரு மனநலம் சரியில்லாத பொண்ணு இவன் அழைச்சாந்து வளர்க்குறான், ஒரு விபச்சார விடுதியிலேருந்து அழைச்சாந்து வளர்க்குறான். ஆனால் இவனுக்கு லவ் இருக்குது, ஆனால் லவ்வை எக்ஸ்போஸ் எல்லாம் பண்ணலை, ஒரு குழந்தைய போல தாயை போல பார்த்துக்கிறான், அதுக்கு ஒரு வரி சொல்லுங்கன்னு கண்ணே கலைமானே கண்ணிமே இந்த பாட்டு இந்த 3ஆம் பிறையில் இருக்கு பாருங்க. ஏதோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்ததுன்னு பாடிருப்பார். அந்த பாட்டெல்லாம் உருகாதவங்க பாக்கில்ல. அந்த மாதிரி ஸ்பான்டனியஸ் பாரதிக்கு பிறகு கண்ணதாசன்ட்ட அந்த வார்த்தை நியாயம் வந்தது. பாரதியாருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.